வணக்கம். இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தைப்பூசம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் தைப்பூசமை நம்ம கொண்டாடுறோம். அந்த தைப்பூச திருநாளுக்கு இந்த 5 பிரசாதங்களை படைத்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையோடு தைப்பூசம் வருவது இந்த வருடத்தின் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு பூச நட்சத்திரம் துவங்குது. பூச நட்சத்திரம் முடிவடையும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 6:34 மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது. பூச நட்சத்திரம் துவங்கி முடிவடையும் நேரத்திற்குள் இந்த தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளில் மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள் 48 நாட்கள் விரதம் இருக்க முடிகிறவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. 21 நாட்கள் விரதம் இருக்கிறவங்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தைப்பூச நாளன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பூச நட்சத்திரம் துவங்கும் நேரத்திலிருந்து முடிவடையும் நேரம் வரைக்கும் அந்த விரதத்தை இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வழிபடும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்துக்கிட்டு முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம். காலையில் குளித்து பூஜைகள் செய்யலாம். மாலை 6 மணிக்கு முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி முருகப்பெருமானுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 நெய்வேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா 1 கப் பால், சுத்தமான காய்ச்சின பால், அதோட கொஞ்சமாக ஏலக்காயும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய மற்றும் ஒரு 4 முக்கியமான நெய்வேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் லிஸ்ட்டில் வரப்போகுது தேனும் தினை மாவும். முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான தினையை கொண்டு ஏதாவது இனிப்பு வகைகள் செய்வது வழக்கமான ஒரு விஷயம். உதாரணமாக தினை பாயசம் செய்யலாம், தினை லட்டு செய்யலாம். இந்த மாதிரி இனிப்புகளை தாராளமாக செய்யலாம். அதில் அந்த தேனும் தினை மாவும் செய்வது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேனும் தினையும் வைத்து செய்யப்படும் ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக வைத்து செய்யலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான பஞ்சாமிர்தம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. பஞ்சாமிர்தத்தில் வாழைப்பழம், பேரிச்சம்பழம், தேன், உலர் திராட்சை, வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்து இந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா பாயசம். முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான பருப்பு பாயாசம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது கடலை பருப்பாக இருந்தாலும் சரி, பாசிப்பருப்பு இல்லை ரெண்டத்தையும் சேர்ந்து கலவையாக செய்யப்படும் அந்த பாயாசம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த நெய்வேத்தியத்தை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததான சர்க்கரை பொங்கலும் சேர்ந்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த 5 நெய்வேத்தியங்களை மறக்காமல் முருகப்பெருமானுக்கு தைப்பூச தினத்தன்று வைத்து முருகனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சுத்தமான காய்ச்சிய பால், அதோடு ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் தினையும் தேனும் சேர்த்து செய்த இனிப்பு ஏதாவது. அடுத்ததாக பார்த்தோன்னா பஞ்சாமிர்தம்.
அடுத்த நைவேத்தியமாக பருப்பு சேர்க்கப்பட்ட பாயசம், கடைசியாக சர்க்கரை பொங்கல் செய்து முருகனுக்கு நைவேத்தியமாக வைத்து அன்றைய தைப்பூச திருநாளை வழிபாடு செய்து முருகனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கோடீஸ்வர யோகத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.